வணக்கம். சமீப காலமாக எல்லாராலும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வர விடயம் என்னன்னா, அது கீழடியும் அங்கே நடக்கிற தொல்பொருள் ஆராய்ச்சியும் தான். இது இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமல்லாமல் உலக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் மிகவும் கூர்ந்து கவனிச்சுட்டு வர ஒரு விடயம். ஏன் இந்த ஆராய்ச்சி இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது, எப்படி கீழடியை தேர்ந்தெடுத்தாங்க போன்ற விடயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மதுரையில் ஒரு புயல் அடிக்குது. அந்த புயலில் நகரின் மத்தியில் இருந்த பழமையான ஆலமரம் வேரோட சாயுது. அந்த வேர்களில் ஏராளமான பானைகள் சிக்கிக்கிட்டு இருக்கு. அங்கே இருந்த சின்ன பசங்க அந்த மரத்தில் ஏறி விளையாடுறாங்க, பானைகளை உருட்டி விளையாடுறாங்க. அப்போது ஒரு பானை உடஞ்சி விரல் அளவுக்கு ஒரு தங்கத்துண்டு கிடைக்குது. அதை அவங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த விடயம் ஊர் மக்களுக்கு தெரிய வர மக்கள் அங்கே வந்து ஏதாச்சும் கிடைக்குதான்னு பானைகளை கவுத்து பார்க்குறாங்க. இது மெல்ல மெல்ல அங்கே இருந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் விஏஓ தாசில்தார்னு கலெக்டர் அலுவலகம் வர சென்றடையுது. உடனே கலெக்டர் அங்கே வந்து மக்கள்கிட்ட கிடைச்ச பொருட்களை எல்லாம் பறிமுதல் செய்கிறாங்க. இந்த விடயம் தொல்பொருள் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரிய வருது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஏற்கனவே வைகைக்கரை நாகரிகம்னு இருந்ததுன்னு சொல்லி அதை வெளிக்கொணரும் முயற்சியில் இருந்தார். அதுக்காக வைகை நதி பகுதியில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். வைகை நதி மொத்தம் 260 கிலோமீட்டர். அதோட 2 பக்கத்துலேயும் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 490 கிராமங்களிலும் ஆராய்ச்சி பண்ண முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வைகை நதி உருவாகிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பழங்குடி கிராமத்தில் ஏதாச்சும் பழைய பொருள் கிடைச்சதான்னு விசாரிக்கிறாங்க. அப்போது அங்கே இருந்த ஒரு வயதான தம்பதி ஒரு பானையை கொண்டு வந்து இது வீடு கட்ட தோண்டும் போது கிடைச்சதுன்னு கொடுக்குறாங்க. அது கருப்பு சிவப்பாலான சுடுமண் பானை. ஏற்கனவே இந்த மாதிரி பானைகள் சிந்து சமவெளி நாகரிகம் மீட்கப்பட்ட ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ போன்ற இடங்களில் கிடைச்சது. எனவே ஆராய்ச்சியை தீவிரப்படுத்துகிறாரு அமர்நாத் ராமகிருஷ்ணன். அங்கிருந்து வைகை ஆற்றின் முடிவு வரை, அதாவது அழகர் குளம் வரை ஆராய்ச்சியை தொடர்றாங்க. பழைய பொருட்கள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்து அந்த கிராமங்களை எல்லாம் தொல்லியல் மேடுன்னு அடையாளப்படுத்துகிறாங்க. அழகர் குளத்தில் கிடைச்ச முக்கியமான பொருட்களில் ஒன்று பானையில் வரையப்பட்ட கிரேக்க கப்பல். இது எல்லாரையும் குழப்பத்தில் தள்ளிச்சு. ஏன்னா அங்கே ஒரு துறைமுகம் இருந்ததுக்கான அடையாளங்களே இல்லை. துறைமுகம் இருந்தால் தானே கப்பல் வரும், கப்பல் வந்தால் தானே அதை பார்த்து வரைய முடியும். இது எப்படி முடியும்னு யோசிச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கும் போது தான் ஐரோப்பிய வரலாற்றின் தந்தைன்னு சொல்லப்படக்கூடிய தாலுமி அவர்களோட குறிப்பை படிக்கிறாங்க. அதில் அவர் இந்தியா வந்ததை பற்றியும் தமிழ்நாட்டில் அருகுரு துறைமுகம் இருந்ததை பற்றியும் குறிப்பிட்டிருக்காரு. அருகுரு என்ற சொல் அருகர் அப்படிங்கிற சமண கடவுளோட பெயரை குறிக்கலாம்னு, அருகர் குளம் தான் இப்போது அழகர் குளமாக திரிஞ்சு இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த சமயத்தில் தான் மதுரையில் நடந்த சம்பவம் அவருக்கு தெரிய வருது. ஸோ அவர் கலெக்டரை சந்தித்து அந்த பொருட்களை பார்வையிட அனுமதி கேட்குறாரு. அந்த பொருட்களை பார்வையிட்ட அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, கிடைச்ச பொருட்களில் 7 தங்கத்துண்டில் கோதைன்னு ஒரு பெண்ணோட பெயர் தமிழ் பிராமின்னு சொல்லப்படக்கூடிய தமிழி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. மற்றும் ஏராளமான பானைகளில் கிறுக்கல்களும் இருந்துச்சு. இது வரைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருட்கள் கிடைச்சதில் தங்கத்தில் எந்த ஒரு பெயரோ உருவமோ பொறிக்கப்படலை. பெயர் பொறிக்கப்பட்டது இதுவே முதல் முறை. அதை பார்த்த உடனே மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற தொல்லியல் மேடுன்னு அடையாளப்படுத்தப்பட்ட கிராமங்கள்ல எல்லாம் ஆராய்ச்சியை தீவிரப்படுத்துறாரு அமர்நாத் ராமகிருஷ்ணன். அது ஒரு கட்டத்தில் ஆதிச்சநல்லூர் கொண்டு போய் விடுது. அங்கே ஏராளமான மண்பானைகளும் முதுமக்கள் தாழியும் கிடைக்குது. எனவே ஆதிச்சநல்லூர் ஒரு இடுகாடுன்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அது பக்கத்தில் மக்கள் வாழ்ந்த இடங்கள் கிடைக்கும்னு ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்கிறாங்க. அப்படி தான் கீழடியை வந்து அடையிறாங்க. கீழடியில் 2015-16ஆம் ஆண்டில் நடந்த 2ஆம் கட்ட ஆய்வில் 5000 பொருட்களோடு பழமையான சுவர் ஒன்றையும் கண்டுபிடிக்கிறாங்க. மற்றும் ஒரு தொழிற்சாலை இருந்ததுக்கான அடையாளங்களும் கண்டுபிடிக்கப்படுது. அதன் பிறகு மத்திய அரசு அமர்நாத் ராமகிருஷ்ணனை பணியிடை மாற்றம் செய்வதாகவும் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை மைசூர் அருங்காட்சியகத்துக்கு மாற்றி கீழடியை மூடப்போவதாகவும் அறிவித்தது. இதை அறிந்த வழக்கறிஞரும் கல்லூரியில் வரலாற்றுத்துறை மாணவியுமான கனிமொழி ஒரு பொதுநல வழக்கு தொடர்றாங்க. அதில் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை மைசூருக்கு மாற்றக்கூடாதுன்னு ஆராய்ச்சியை தொடரணும்னு கேட்குறாங்க. மதுரை உயர்நீதிமன்றம் இதை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்குது. மைசூருக்கு எடுத்துகிட்டு போக தடையும் விதிக்குது. அமர்நாத் ராமகிருஷ்ணனை மாற்றியது துறை ரீதியான நடவடிக்கைன்னு மத்திய அரசு விளக்கம் தருது. மற்றும் கீழடியில் ஆராய்ச்சியை தொடரப்போவது இல்லைன்னோ இது அரசோட கொள்கை முடிவுன்னு வாதிடுறாங்க. அப்போது நீதிமன்றம் இதுவரை நடந்த ஆய்வுகளின் முடிவுகளை அறிவிக்கும்படி கேட்குறாங்க. அதன்படி ஆய்வு முடிவுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுது. அதில் ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச பானை ஓடுகளோட வயது கிமு 9ஆம் நூற்றாண்டு மற்றும் கிமு 7ஆம் நூற்றாண்டு, அதாவது 2700 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னும் இன்னொன்று 2900 ஆண்டுகளுக்கு முன்புன்னும் கார்பன் டேட்டிங் கரிமையியல் சோதனை மூலமாக கண்டறியப்பட்டதாக சொல்கிறாங்க.
இவ்வளவு பழமையான பொருட்கள் கிடைக்கும் போது ஏன் அந்த ஆராய்ச்சியை தமிழக அரசு நடத்தக்கூடாதுன்னு நீதிபதிகள் கேட்க அரசும் அதை ஏற்றுக்கிட்டு ஆராய்ச்சியை தொடருது. இனி கீழடி அகழாய்வில் என்னென்ன பொருட்கள் கிடைச்சிது, அதை வச்சு எப்படி மிகப்பெரிய நாகரிகம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க போன்ற விடயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கீழடி ஆராய்ச்சியை முடிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். மூடி மறைத்தாலும் மண்ணை கீறி பிறக்கும் விதையடா எம் தமிழ். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கே சொல்லப்படாத தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் தமிழை பற்றியும் தமிழரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.